இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து இருந்தபோது ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத ஒரு 3 விதமான இடங்களை குறித்து இன்றைக்கி உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 1வது சங்கீதம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1வது சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப மனப்பாடமான சங்கீதம். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம ரொம்ப சுலபமாய் சொல்லிவிடுவோம். ஆனால் வேதத்திலே அநேக சங்கீதத்திலே பெரிய பகுதி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த முதல் சங்கீதம் ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீதம். இதிலே அநேக காரியத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆனால் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சில இடங்களிலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல நீ உட்காராத, இந்த ஜனங்களோடு நீ உட்காராத, இந்த கூட்டத்தோட நீ உட்காராத அப்படின்னா ஆண்டவர் பல இடங்களிலே நம்மை எச்சரிக்கிறார். பாருங்க, சில கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்கள் ஒரு 25 பேர் அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா சில டீமாக இருப்பாங்க. இந்த டீமில் அந்த 5 பேரை நிறைய பிடிக்கும். அந்த 5 பேரும் சொல்கிற வார்த்தைகள் தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் சிலர் அந்த கூட்டத்தோடு போய் இருப்பாங்க. அந்த கம்பெனியினுடைய மேனேஜரோ அந்த கம்பெனியினுடைய காரியமோ இந்த கம்பெனியில் விரோதமாக இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அந்த 5 பேரை செலக்ட் பண்ணும்போது அவர்களோட ட்ராவல் பண்ண, அவர்களோட உட்கார்ந்து பேசின, அவர்களோட மத்தியானம் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்த நபர் நல்லவராக இருக்கலாம், அவர் எதிர்த்து பேசாதவராக இருக்கலாம், கம்பெனிக்கு ரொம்ப நல்ல மதிப்புக்குரிய, இன்னும் அந்த கம்பெனிக்கு உழைக்கக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனால் இவர் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்ததற்காக கண்டிப்பாக அந்த கூட்டத்திலே தண்டிக்கப்படுவார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம சிலருடைய மத்தியிலே சில ஜனங்களோடு உட்காரும் போது ரொம்ப யோசிச்சு நீங்க உட்காரணும். அந்த இடத்துல நான் இருக்கலாமா, இந்த இடம் என்னுடையது தானா, இந்த இடத்துல உட்கார்ந்தா எந்த ஆபத்துகளும் எனக்கு இல்லையா அப்படின்றதை நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த இடத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்காருவதற்கு கண்டிப்பாக நோக்கம் வேண்டும், அந்த இடத்துல உட்காருவதற்கு காரணம் வேண்டும். இன்னைக்கு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். மிக முக்கியமான செய்தி, நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இதனுடைய பின் விளைவுகள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாதனமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ரொம்ப ஜாக்கிரதையாய் நீங்கள் கையாளணும். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெகு தூரம் உங்களை கொண்டு போய் விட்டு உங்களை அழித்து விடும். சில இடங்களிலே உட்கார்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாத சில மனிதர்கள் இன்று வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். வாசிக்கலாமா? முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரவே கூடாத ஒரு இடத்தை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, ஆதியாகமம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி
ம் 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 ஆமென். 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்தான். அவர்களை அறியும்படிக்கு அவர்களை என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி ம் 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 ஆமென். போதும். 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த இடத்துல வாசிக்கும் போது, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த லோத்து என்கிற ஒரு மனிதனை நமக்கு காண்பிக்கிறார். இந்த லோத்துவை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாமோடு இருந்தவன், ரொம்ப வேகமாய் தன்னுடைய வேலைகளை செய்தவன், நிறைய ஆடு மாடுகளை தனக்காக சேர்த்தவன், நிறைய வேலைக்காரிகள் உண்டானது. இவர்கள் 2 பேரும் இப்பொழுது திரளான ஆசீர்வாதத்தினால இவங்க 2 பேருமே இப்ப பிரிஞ்சு இந்த லோத்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் கொமோரா பட்டணம் ரொம்ப செழிப்பாக, ரொம்ப அட்ராக்டாக, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டப்பட்டு விதவிதமாய் செழிப்பாக இருக்கிறதுனாலே அதை தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்ட மனுஷன் ஆடுகள் வளர்த்துக்கிறதுனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு, குடும்பத்தை நடத்துகிறதுனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணினாராமா, சாயங்கால நேரத்திலே தூதர்கள் அவங்களை சந்திக்க வரும்போது இவர் எங்க உட்கார்ந்துட்டார்னா, பட்டணத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். அப்படின்னா தெருவுக்கு முன்னாடி எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே இருக்கிற பில்டிங்ஸு, அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே நடக்கிற காரியத்தை எல்லாம் ஒரு தெருவில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தெருவில் உட்கார்றாங்க பாருங்களேன். அப்படின்னா வேடிக்கை பார்க்கிற இடத்துல பட்டணத்தினுடைய வாசலை போல சில மனிதர்கள் கூடி சில இடத்துல வேடிக்கை பார்ப்பதற்காக உட்காருகிற ஒரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் உட்காராதபடி கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேர போக்கிற்காக, ஒரு டைம் பாஸுக்காக ஒரு இடத்துல ஒரு தெரு ஓரத்தில் உட்காந்து யாரெல்லாம் நடக்கிறாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்குது, எந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் தெரு ஓரத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பார்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனக்கு ஆடுகளை கவனிக்கலாம், தன்னுடைய மந்தையை பெருக்கலாம், தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் விரிவாக்கலாம், தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் அவனுக்கு கவனிக்கலாம். அவனுடைய தலையின் மேல் நிறைய பொறுப்புகள், ஏகப்பட்ட பொறுப்புகள் அவன் தலையின் மேலே இருக்கிறது. ஆனால் இந்த லோத்து செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பட்டணத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தது அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய தவறுகளாய் மாறினது. பொதுவாக சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தெரு ஓரங்களில் உட்கார்றதில்லை. ஆனால் இன்னைக்கு பல அந்த பீச் இருக்குது பாருங்களேன், பீச் இருக்கிற இடம், இன்னும் நிறைய குளங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இடம். இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரிலாக்ஸுக்காக, உங்களுடைய மன அமைதிக்காக, நீங்கள் கொஞ்சம் சந்தோஷத்திற்காக அப்படி போய் கொஞ்ச நேரம் அதை பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லலை. ஆனால் சிலர் தன்னுடைய கூட்டாளிகளோடே சேர்ந்து போய் ரெகுலரா சில நேரங்களை அதற்காக ஒதுக்கி பல மணி நேரங்கள் அதிலே போய் உட்காருகிற
பல ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருவர் நீங்கள் தெருக்களிலே உட்காருவீர்களே ஆனால், இல்லையென்றால் வேடிக்கை பார்க்கிற இடங்களிலே நீங்கள் உட்காருவீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பாதுகாக்கவே முடியாது. ஆபிரகாமிடத்திலிருந்தே வாங்கின அந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமோடு கூட இருக்கும்போது சம்பாதித்த அந்த சம்பாத்தியங்கள், இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் இந்த லோத்து எங்க தொலைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அந்த பட்டணத்தினுடைய வாசலிலே தேவையில்லாமல் உட்கார்ந்ததுனால ஒன்றொன்றாய் அவன் குறைபட தொடங்கினான். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வேலையில் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தில் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொன்னா, தனக்குரிய காரியத்தில் அவைலபிளா இல்லாம வெளியில ஒரு காரியத்திலே நீங்க இருந்தீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆராதனை முடிச்ச உடனே அடுத்த உடனே யோசிப்பாங்க, எந்த தெருவில் போய் உட்காரலாம், எந்த பீச்சில் போய் உட்காரலாம், எந்த இடத்துல எந்த கூட்டத்தோடு சேர்ந்து போய் உட்காரலாம். அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே எந்த யூஸுமே இல்லை, அதில் பிரயோஜனமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிற நிறைய வாலிபர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரு. நீ எங்கே உட்காரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, தெரு ஓரங்களிலே உட்காருகிறதை கண்டிப்பாக ஆண்டவர் விரும்புகிறவரே அல்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேதத்தில் தீனாள் அப்படின்ற ஒரு பெண்மணியை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் எடுத்துக்கொள்ளலாமே. தீனாளை குறித்து வாசிக்கும்போது ஆதியாகமும் 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அடுத்த வசனம், அவளை ஏவியனாகிய எமோரின் குமாரரும் அத்தேசத்தின் பிரபுவும் சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் பேரில் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தீனாள் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். இவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தீனாள் தன்னுடைய யாக்கோபுக்கு எல்லாரும் குமாரர்கள், ஒரே ஒரு குமாரத்தியா இருந்தனால ரொம்ப செல்லம் ஜாஸ்தியா இருக்குது. ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன ஆசை இவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசம் எப்படி இருக்குது, நம்முடைய பட்டணம் எப்படி இருக்குது, நம்ம போய் ஒரு டூர் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து அந்த ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. பல இடங்களில் போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் வெளியில போன அந்த இடத்துல, பாதுகாப்பில்லாத அந்த இடத்துல ஒரு மனுஷன் அந்த சீகேமினுடைய மகன் பார்த்து அந்த பிள்ளையை தவறான விதத்தில் நடத்தி கடைசியில் அவனுடைய அண்ணன் தம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரனா மாற்றி, இவருடைய குடும்பம் கடைசியில் இந்த பிள்ளைகள் 2 பேர் சபிக்கப்பட்டார்கள். இந்த மகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனது. சீகேமினுடைய ஆண் வம்சமே அழிந்து போனது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தான் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்காமல் இல்லாத இடத்திலே இருந்ததுனால தான். இன்னைக்கு ஒரு புதிய ட்ரெண்ட் மாதிரி ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் ஆண்கள் சகோதரர்களிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை கொஞ்சம் வெளியே கூட்டு போங்களேன், என்னை கொஞ்சம் கடைக்கு கூட்டு போங்களேன், என்னை கொஞ்சம் மளிகை கடைக்கு கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய ஆண்கள் பிஸி ஆகிட்டாங்க, என்னன்னு தெரில, கூட்டிகிட்டு போகாதனால என்னன்னு தெரில. இன்னைக்கு நிறைய பெண்கள் 3 பேர் 4 பேரா அவ்வளோதான் வீட்டில் கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேராக சேர்ந்து தேவையே இல்லாமல் தெருக்கள், கடைகள், இந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காந்து ரெகுலராக சாயந்தரமாக அந்த மாதிரி வீட்டுக்கு கணவனார் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, பிள்ளைங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி வருகிறது போல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தேசத்தில் வந்துருச்சு. கவனிங்கள், நான் குற்றப்படுத்தலை, பெண்களை குறைவாகவும் ஆண்களை அப்படி சொல்லலை. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து வீட்டு காரியங்களை செய்தவர்கள், ஜெபம் பண்ணினவங்க, நிறைய பைபிள் வாசித்தவங்க. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால், எந்தெந்த
தெருவில் எல்லாம் சிலரை பார்க்கக்கூடாதோ அங்கெல்லாம் நிறைய பேர் சுற்றி திரிகிறார்கள். இல்லை, இது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். இந்த தீனாள் தன்னுடைய வீட்டை விட்டு கடந்து போய் தெருவில் உட்காரும் போது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுக்கலை. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால பெரிய விளைவுகள் எல்லாம் ஒன்றும் வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்ததுனால இவளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். நாம் போய் தெரு ஓரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகளையும் உட்காருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் தெரு ஓரங்களில் போய் உட்காருவதே கூடாது. வாலிப தம்பிங்க ரொம்ப கவனமாக இருங்க. அது நமக்குரிய இடம் அல்ல. அந்த இடத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த இடம் ஆசீர்வதிக்கக்கூடிய இடம் அல்ல. அந்த இடத்துல நம்முடைய நேரங்கள் வீணாகும். அந்த இடத்துல இருந்தால் தரிசனங்கள் இல்லாமல் போய்விடும். செய்ய வேண்டிய வேலை நம்மளாலே செய்யவே முடியாது. அதனாலே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். எந்த இடத்திலும் மற்றவர்களோடு சேர்ந்து நான் எங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் உட்காருகிற இடத்திலே கண்டிப்பாக அதற்கு காரணம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஏன் உட்காருகிறேன் என்று எனக்கு தெரியுமானால் அந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை அப்படியே உயர்த்தி, முழு பலத்தோட கைகளை உயர்த்தி, நானும் என் வீட்டாரும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒருவேளை உங்கள் பிள்ளை தெருவிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பாஸ்டர் இந்த செய்தி என் பிள்ளை கேட்டால் நல்லா இருக்குமே, இந்த செய்தியை என் கணவனார் கேட்டால் நல்லா இருக்குமே, இந்த செய்தியை என்னுடைய மகள் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அந்த பிள்ளையை வேறு விரிப்பாராக. அந்த இடத்திலிருந்து அந்த மகனை மீட்டு கொண்டு வருவாராக. அந்த இடத்திலே கர்த்தர் அவனை உட்காரை செய்யாதபடி கர்த்தர் நல்ல இடங்களிலே அமர செய்வதற்கு கர்த்தர் இழுத்து கொண்டு வருவாராக. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், ஏசப்பா என்னுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்கள் உண்டாகட்டும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் இப்பொழுது வேலை முடித்து வீட்டிற்கு வராமல் தெரு ஓரங்களிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தொட்டு வீட்டிற்கு வர வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவங்களுடைய இருதயத்திலே வருவதாக, அவருடைய சிந்தையிலே வருவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தையிலே அது உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம், உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறோம்? யாரும் உங்களை வேடிக்கை பார்க்கறதற்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, எப்பொழுதும் அந்த இடத்துல இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சிலர் வீட்டுக்கு வந்தால் ஒரே டென்ஷனாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் மனைவி ரொம்ப சத்தம் போடுறாங்க, இவங்க வீட்டுக்கு வந்தால் இந்த வேலையும் செய்ய சொல்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் என்ன அப்படின்னா, வேலை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது ஒரு 4-5 பேராக சேர்ந்து தெரு ஓரங்களில் போய் உட்காருவாங்க. பாருங்க, அந்த 4 பேர் சேர்ந்து இந்த பட்டணத்தினுடைய வாசல் மாதிரி இடத்துல உட்கார்றதுனால எத்தனை பேர் சிகரெட் அடிக்கிறதுக்கு பழகிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் களவாணிங்க அப்படின்ற பேரை வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஐயோ, சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறது. இந்த கோ இல்லை எல்லாரும் சேர்ந்து இந்த டியூஷன் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை டியூஷனுக்கு ஒரு இடத்துல குரூப் ஸ்டடி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த குரூப் ஸ்டடி பண்ணுற இடத்துல யாராவது ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக வழி நடத்தணும். வழி நடத்தாத இடத்துல நாங்களாக படிச்சுக்கிறோம், நாங்களாக கேட்டு படிப்போம், நாங்கள் குரூப் ஸ்டடி படிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல சில விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளவு அசுத்தங்கள், அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு மோசமான சூழ்நிலைகள். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ யாரிடத்திலையும் யாரோடையும் சேர்ந்து எந்த தெருவிலையும் நான் உன்னை என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க,
பார்க்கக்கூடாது. சிலருக்கு ஓயாமல் ஒரு பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், ஒரு டீ காஃபி வந்து நம்ம வந்து குடிக்கிறது தவறல்ல. ஒரு டீ குடிக்கலாம், ஒரு காஃபி குடிக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் உட்கார்ந்து நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிற இடத்துல பிஸ்னஸ் பேசுவாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க அந்த இடத்த வந்து தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துவார்கள். அது ஒரு நல்ல முறையிலே செய்யப்படுகிறது. ஆனால் சிலர் பாருங்க, டீ கடையில் போய் உட்கார்ந்து மணி நேரங்களாக எதுவுமே இருக்காது, வெறும் வெட்டி பேச்சு. அந்த டீ கடையில் உட்கார்ந்து 2 டீயை வாங்கி கொடுத்து அங்கே இருக்கிற அந்த அந்த சிகரெட் ஸ்மெல் எல்லாம் மோந்துட்டு அதுக்கு பிறகு டென்ஷனுக்கு அப்படி வழி மாறி போகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜபத்தில் யார் இருந்தாலும் இன்று ஒரு தீர்மானம், டீ கடைக்கு டீ கூட என்ன, நான் டீ கடைக்கு போகிறது கூட கண்டிப்பாக ஒரு டைம், ஒரு நோக்கம், குடிச்சிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு இதில் என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வாழ வேண்டாமா அப்படின்னு சில நேரங்களில் நினைக்கும். இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இது ஒழுக்கமான ஒரு விஷயம், இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயங்களிலே சரியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய குடும்பத்தை நன்றாய் கவனிப்பார்கள். அவர்கள் பொறுப்புடையவர்களாக இருப்பார்கள். பொறுப்புடையவர்கள் என்கிறதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களை எங்கே பார்க்க முடியாதுன்னா, தெருவில் யார் முன்னாடி என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு, நல்ல கரைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நான் உட்கார இடத்தை குறித்த ஒரு பெரிய ஆண்டவரே அறிவை கிருபையா எனக்கு தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நீங்கள் வந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 2வது, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுதும் அவனுக்காக பட்டண வாசலிலே பதிவிருந்து ராம் முழுதும் பேசாதிருந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 25:17. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத ஒரு இடம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வீடு அல்லாமல் மற்றவர்களுடைய வீட்டில் அடிக்கடி போய் என்ன பண்ணக்கூடாதாமா? சொல்லுங்க, கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் போய் அடிக்கடி கால் வைக்காதீங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் அடிக்கடி கால் வைக்காதீங்க. நல்லா சொல்லுங்கள், எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்கள், கையை கொடுத்து சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கே போய் உட்காரணும் சொல்லுங்களேன்? பக்கத்து வீட்டில் போய் உட்காரணும், பக்கத்து மனுஷங்க வீட்டில் போய் உட்காரணும், சொந்தக்காரங்க வீட்டில் போய் உட்காரணும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்க சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய அயலான் உன்னை வெறுக்காதபடிக்கு நீ அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. இன்னொருத்தருடைய வீட்டில் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பாசத்துக்குரியவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இன்னொருத்தருடைய வீட்டிலே போய் உட்காருகிறத, இன்னொருத்தருடைய வீட்டில் போய் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒரு நல்ல சாதிக்க வேண்டியவங்க, ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற வேண்டியவங்க யாருமே இன்னொருத்தருடைய வீட்டில் போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. நல்ல ஞானம் உள்ள யாருமே இன்னொருத்தருடைய வீட்டில் உட்கார மாட்டாங்க.
ஆனால் சிலருக்கு பெரிய பழக்கமே என்ன தெரியுமா, அவ்வளோதான், இந்த வீட்டில் ஒரு அரை மணி நேரம், அந்த வீட்டில் ஒரு அரை மணி நேரம், காலையில் ஆரம்பித்தா நைட்டு முழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவாய் அவர்கள் போகாத தெருவே இருக்காது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் நுழைவாங்க, எல்லாருடைய வீட்டு விஷயங்களையும் பேசுவாங்க. இந்த வீட்டில் என்ன சண்டை நடந்துச்சு, அந்த வீட்டில் என்ன சண்டை நடந்துச்சு, அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா தயவு செய்து கண்டிப்பாக அதை விட்டு விடுங்க. பாருங்க, ஒரு வாலிப தம்பி காலேஜ் படிக்கிறான், காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கிறான். ஹாஸ்டலில் படிக்கிற அந்த பையன், அவங்க அம்மா அப்பா வெளியூரில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. அந்த காலேஜில் லோக்கலில் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணுனுடைய வீட்டிற்கு ஹாஸ்டலில் வந்து போய் சொல்லிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன், வெளியில் பச்சைசிங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓயாமல் காலேஜ் முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போய் பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கிறது. அந்த வீட்டில் உட்காந்து அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கறது, அந்த அம்மாவுக்கு பாத்திரம் எடுத்து கொடுக்கறது, சும்மா ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து டிவி பார்க்கறது, அந்த வீட்டிலையே ஓயாமல் போய் உட்கார்ந்துருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், நீ ஒரு வாலிப பையன், நீ படிக்க வேண்டிய நேரம், உங்கள் அம்மா அப்பா உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்குறாங்க, உனக்கு எவ்வளோ தரிசனம் இருக்குது, நீ எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது. இல்லை இந்த வீட்டில் பாத்திரம் சட்டியும் கழுவுறதுக்கா நீ வந்த, இல்லை இந்த வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு புல்லு போடுறதுக்கா நீ வந்த, இந்த மாட்டில் இருக்கிற மாட்டினுடைய சாணியை வலிக்கிறதுக்கா நீ வந்த, நீ எவ்வளோ எங்கேயோ போக வேண்டியவன். ஆனால் அப்படி ஒரு வாலிப பையன், அப்படி ஒரு வாலிப பொண்ணு, அப்படி ஒரு நபர் ஒரு வீட்டில் அடிக்கடி தன்னுடைய வீடு இல்லாத அடுத்த வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், அங்கே ஏதோ ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பு, சொல்லுங்க, அங்கே ஏதோ ஒன்று தவறாய். அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து தப்பான விதத்தில் சொல்லலை. சில நேரத்தில் வந்து ஆத்மா பிணைப்பு கூட இருக்கும், சோல் டை கூட இருக்கலாம். அந்த அந்த ஆத்மா பிணைப்பு, இவங்க ரெண்டு பேரும் தப்பானவர்கள் அல்ல, தப்பாக அவங்க எதுவுமே நடக்கலை, ஆனால் இவங்களை விட்டு இவங்க பிரிய முடியாது, இவங்களை விட்டு இவங்க பிரிய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி எந்த வீட்டில் போயும் ரொம்ப நேரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் உட்காரக்கூடாது. உங்கள் பையன் இன்னொரு வீட்டில் போய் மணி நேரங்கள் உட்கார்றானா கண்டிப்பா அலோவ் பண்ணாதீங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது பாஸ்டர் வீடா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு விசுவாசியினுடைய வீடா இருக்கலாம், அது ஒரு முதலாளியினுடைய வீடா இருக்கலாம். நம்ம என்னன்னா இன்னொருத்தருடைய வீட்டிலே தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா உட்காரவே கூடாது. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? சிம்சோனை வேதம் சொல்கிறது ராம் முழுதும் எங்கே பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேசியினுடைய வீட்டில் பார்த்தாங்களாமா. அந்த வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா தெளிலாளுடைய வீட்டிலே பார்த்தார்கள். இவர் இந்த வீடுகளிலே போய் இருக்க வேண்டிய நபர் அல்ல. அந்த வீட்டில் வந்து அவர் என்ன பண்ணினார், என்ன செஞ்சார், இதெல்லாம் நம்ம கேட்கல. ஆனால் அந்த வீட்டில் போய் உட்கார்ந்தாலே உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லதாக சொல்ல மாட்டாங்க. இவன் யார் அப்படின்னா கெட்டவன், இவனோட எப்படி கர்த்தர் இருக்க முடியும், இவனோட கர்த்தர் எப்படி இருக்க முடியும். உங்களுடைய நிறைய பேருடைய மதிப்பு இழக்கப்படுகிற ஒரு இடம் எங்கே அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமாய் மற்றவருடைய வீடில் போய் உட்கார்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய நல் மதிப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இழந்துருவாங்க, அவங்க நல் மதிப்பை இழந்துருவாங்க. அவங்க வீட்டில் வேணால் டிவி பெருசாக இருக்கலாம், என் வீட்டில் இருக்கிற டிவி சின்ன டிவி, அவங்க வீட்டில் இருக்கிற டிவி பெரிய டிவி. அவங்க வீட்டில் போனால் ஒரு டீ கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் போனால் சாயந்தரம் மிக்சர் கொடுப்பாங்க, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு வரலாம். அந்த அண்ணனும் வேலை முடிச்சுட்டு வருவார், வேலை முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 2 மணி நேரம் அந்த அண்ணன் கூட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு வரலாம். சிலருக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் சில நேரங்களிலே இன்னொருத்தருடைய வீடு நமக்கு என்னவா மாறிடும்னா ஒரு பெரிய ஆபத்தான இடமாகவே மாறிவிடும். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால், சத்தமாக சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் கேட்டுக்குங்க,
உங்களுடைய வீட்டில் அடிக்கடி ஒரு பையனோ அடிக்கடி ஒரு பெண்ணோ அடிக்கடி ஒரு நபரோ வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்க வருத்தப்பட்டால் கூட பிரயோஜனம் இல்லை. அவங்க வருத்தப்பட்டால் கூட பிரயோஜனம் இல்லை. எப்பா நீ வேணா ஒரு 5 நிமிஷம் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை, நீ வா. ஏம்மா நீ ஒரு 2 நிமிஷம் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் என் வீட்டில் என்ன பண்ண முடியாது? சத்தமாக சொல்லுங்கள். சென்னையில் ஒரு ஊழியத்திலே இருக்கிற ஒரு மூப்பனார், ஒரு திருச்சபையினுடைய மூப்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னுடைய பொண்ணு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா, வெளியே வரமாட்டேங்கிறா, இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்து அந்த பிள்ளை இடத்துல பேசணுன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், முடியெல்லாம் ஃபுல்லாக வெட்டிடுச்சு, மொட்டை அடிச்சிருச்சு. ஒரு வாலிப பிள்ளை, காலேஜ் படித்து முடித்த பிள்ளை மொட்டை அடிச்சிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொட்டை அடிச்சுட்டு என்ன எதிர்பார்க்க, ஒரே பிள்ளை ஒரே பொண்ணு, நான் வந்து இனி உயிரோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் அடைஞ்சு கிடந்து, நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்காக, நான் செத்துருப்பேன், பட் நீங்கள் நான் செத்தா நீங்கள் வருத்தப்படுவீங்க, ஆனால் உங்களை வந்து நான் இருந்தால் இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற ஒரு லெவலுக்கு கொண்டதுக்கப்புறம் நான் செத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு வாரத்தில் 3 நாட்களும் ஒரு வாலிப பசங்க ஒரு 4-5 பேராக சேர்ந்து, 4-5 பிள்ளைகளாக சேர்ந்து கிட்டார் கீபோர்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து ஆராதனை பண்ணுறது. ஒரு 2-3 நாள் ஆராதனை போச்சு. அதற்கு பிறகு இப்போ ஹாலில் இருந்து அந்த ஒர்ஷிப்பை வந்து ஒரு பெட்ரூமுக்குள்ளே மாற்றிட்டாங்க. பெட்ரூமுக்கு போயிட்டு ஒர்ஷிப் அப்படின்ற பேரில், கீபோர்டு வாசிக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நல்ல கதை அடித்து பேசிட வேண்டியது. பேசி முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 2 பாட்டு பாடி முடித்த உடனே அவ்வளோதான், திரும்ப 1 மணி நேரம் பேசுறது. இந்த அம்மா வந்து அந்த பசங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு தோசையை சுட்டு கொண்டு போய் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல மனசு. பிள்ளைங்க ஆராதனை பண்ணுறாங்க, பிள்ளைங்க பாட்டு பாடுறாங்க, ஐயோ பிள்ளைங்க வந்திருக்காங்க, நம்ம பிள்ளைங்க வெளியே போகலையே, நம்ம பிள்ளைங்க தெருவுக்கு போகலையே, நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு போகலையே, நம்ம பிள்ளைங்க வீட்டில் கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இந்த அம்மா தோசை சுட்டு கொடுக்குறது, பிரியாணி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளைங்க இதை ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வெறும் வர்ஷிப் பண்ணுறேன்ற பேர் வழியில் 2 பாட்டை மட்டும் பாடிட்டு இவர்களுக்குள்ளே ஒரு லவ் இதை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு பையன் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கை இப்படி பைபிளை தூக்குறவன், கிட்டார் வாசிக்கிறவன் என்ன ஏமாற்றிட்டான்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த நிலைமையில் ஆளானதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் நடந்த வர்ஷிப்பு அப்படின்னு சொன்னார் பாருங்களேன். அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதை. என்ன அப்படின்னு சொன்னால், நாமும் யாருடைய வீட்டிலே காலடி எடுத்து வைக்கணும்னா என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள். எல்லாருமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். இன்னொருத்தருடைய வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா சொல்லுங்கள். ஆமேன். நல்லா யோசிக்கணும். யோசிச்சு தான் என்ன பண்ணணும்? முன் அறிவிப்பு இல்லாமல் வீடுகளுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. அப்புறம் கதவை தட்டாமல், கேட்கல, கதவை தட்டாமல் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, நுழையக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் மாதிரி, இதெல்லாம் நமக்கு வேணும். ஒரு கதவை ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீயாக தானே இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே டக்குன்னு கதவை திறந்து உள்ளே போனேன் பழக்கம் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஐக்கியமானவங்க தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. கதவை தட்டி வரலாமா அப்படின்னு கேட்டு தான் உள்ளே போக முடியும். அதுவும் அடிக்கடி போயிட முடியாது. அது கணவன் இல்லாத வீடு, புருஷன் இல்லாத வீடு நிறைய வீடு இருக்கும், மனைவி இல்லாத வீடு நிறைய வீடு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக தான் சில பெண்களிடத்தில் சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகளுக்கு லீவு டைம் விடும்போது அந்த லீவுக்கு ஃபுல்லாக போய் அம்மா வீட்டிலே உட்காந்துருக்கக்கூடாது. அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் யார் கூட வரணும்? கணவனா ரொம்ப பிஸி அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ரொம்ப ஞானம். இது எல்லாம் விளைவுகளை உண்டு பண்ணும். ஆமேன் சொல்லுங்கள். துன்மார்க்கர் என் வீட்டுக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி, நீ நன்மைக்காக போயிருக்கலாம், நீ உதவிக்காக போயிருக்கலாம், அந்த வீட்டில் உனக்கு சமாதானம் கிடைக்கலாம், அந்த வீட்டில் உன்னை தட்டி கொடுக்கலாம், அந்த ஆன்ட்டி அந்த அங்கிள் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று நீ நினைத்துக்கொள் மகனே, உன்னுடைய வாழ்க்கையை அந்த வீட்டில் உட்கார்ந்தே நீ அழிச்சிடாத.
அந்த வீட்டில் உட்கார்ந்தே உன் வாழ்க்கையை அழிச்சிடாத. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உன்னை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் உன்னுடைய பேர் கெட்டு போயிடும், உன்னுடைய எதிர்காலம் கெட்டு போயிடும், உன்னை அந்த இடத்துல வாழவே விட மாட்டாங்க. அந்த இடம் உனக்கு ஆசீர்வாதத்துக்குரிய இடம் அல்ல. என்றைக்கு நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறாயோ அன்றைக்கு தான் கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார், பழக்க ஆரம்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். கவனிங்க, பைபிள் அப்படின்ற பேரில் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், வேதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்ற பேரில் கூட ரொம்ப நேரம் யாருடைய வீட்லேயும் நம்ம போய் என்ன பண்ணிட முடியாது. கேட்கல? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. சொல்லு. நானும் என் வீட்டார் உம்மையே சொல்லுங்க. கைவிடா கைவிடா ஹல்லேலூயா. வாலிப தம்பிங்கள் தங்கச்சிகளுக்கு ஒரு 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 கண்டிப்பான ஆலோசனைன்னு வச்சுக்கோப்பா. தயவு செய்து உன் ஃப்ரெண்டு இந்த வீட்டில் இருக்கிறான் அப்படின்றதுக்காக, உனக்கு ஃப்ரெண்டு முக்கியம்தான்ப்பா, உன்னை நண்பன் முக்கியம்தான். ஆனால் உன் நண்பனுக்காக யாருடைய வீட்டில் போய் இருந்துடக்கூடாது அப்படின்னா நீ பல மணி நேரங்கள் போய் உட்காந்துடக்கூடாது. பாருங்கள், காலேஜ் படித்து முடிச்சுட்டு சம்பாரித்து தன்னுடைய தகப்பனையும் தாயும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் உட்காந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்து, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்து, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது எந்த தாய் ஒத்துக்குவாங்க? எந்த தகப்பனார் ஒத்துக்குவாங்க? ரொம்ப கஷ்டம். அது நல்ல பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக, உண்மையாக நல்ல பிள்ளைகளுக்கு அவங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட டக்குன்னு போகணுன்னு தான் நினைப்பாங்க. எலியாவை வேதம் சொல்கிறது, நம்முடைய தீர்க்கதரிசி சுனேமியாள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வசதி நிறைந்த ஒரு மகளுடைய வீட்டிற்கு போகும்போது அங்கே ஒரு தனி ரூமு, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு கட்டில், ஒரு குத்து விளக்கு. அதான் அவங்க ரொம்ப கனம் பொருந்திய மகள், பெரிய கோடீஸ்வரி, பெரிய பணக்காரி, ஊழியக்காரன். அந்த ஊரில் ஊழியத்துக்கு வரும்போது அடிக்கடி வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதனால இவருக்கு மேலே என்ன பண்ணுவோம், இவர் அங்கேயும் எதுக்கு தங்கிட்டு இருக்காரு, அவர் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய மேல் வீட்டில் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, இதெல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. நிறைய டைம் ஊழியக்காரர் ஸ்டே பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் ஒரு நாள்
ஊழியக்காரர் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம இந்த வீட்டில் அடிக்கடி வந்து தங்குறோம்ல, இந்த அம்மா ரொம்ப நல்லா நம்மளை கவனிக்குதில்ல, இந்த அம்மாவுக்கு ஏதாகிலும் குறை கேட்கல. இத்தனை நாள் அந்த வீட்டில் தங்கி, அந்த வீட்டில் சாப்பிட்டு, அந்த வீட்டில் தூங்கி, அந்த வீட்டில் உட்காந்து தியானிச்சு போகிற மனுஷனுக்கு அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாதது கூட என்ன பண்ணலை, கேட்கல. இதான் பரிசுத்தவான், இதான் பரிசுத்தவான், இதான் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த அப்போ இத்தனை நாள் அந்த வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டு அம்மாவோட அவர் என்ன செய்யல, அந்த வீட்டு அம்மா அவரோட என்ன பண்ணல சொல்லுங்க. ஒரு வீட்டில் போய் குடியிருந்தது தப்பு இல்லை, ஆனால் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. அதான் ஊழியக்காரன். அதனால தான் அவங்க மதிக்கிறாங்க. தன்னுடைய வேலைக்காரன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட, அதுக்கப்புறம் தான் எப்போ அந்த அம்மாவை கூப்பிடுப்பா, அந்த அம்மாவை கூப்பிடு, உனக்கு நீ போமா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, அற்புதம் செஞ்சுட்டாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து சில காயங்கள் வந்து நமக்கு காரணமே இல்லாத காயங்கள். சில பிரச்சனைக்கு நம்ம மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணமாக மாட்டாங்க. வேற யாரையுமே காரணம் நம்ம சொல்லவே முடியாது. அதை நம்மளா உண்டு பண்ணி முடிச்சிடக்கூடாது. சில இடங்களிலிருந்து பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாவது சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. வேணாப்பா, நம்முடைய வீட்டில் இருப்பா, சேர்ந்து வேணா போவாப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லலாம்? ஆண்டவர் பேச சொல்கிறாரு, பேசுகிறோம். என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ண முடியும்? நானும் நேற்றைக்கு நைட்டில் காலையிலேருந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு பேசினா, ஆண்டவர் வாக்குத்தத்த வசனம் தான் இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லிட்டேன்ல, இதைத்தான் நீ போய் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் என் இருதயத்தில் பேசுகிறார். அதனால் உங்கள் வீட்டில் கர்த்தர் உலாவுவார், உங்கள் வீட்டில் கர்த்தர் தங்குவார், உங்கள் வீடை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்களுடைய பந்தியிலே கர்த்தர் வந்து உங்களோடு கர்த்தர் போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட பந்தி அமர்வேன். நான் நம்புகிறேன் உங்களுடைய வீடு, உங்களுடைய அது ரொம்ப ஆசீர்வாதமான இடம். கர்த்தரங்க உங்களை உருவாக்குவார், கர்த்தரங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுடைய பெரிய ஐக்கியத்தை அந்த குடும்பத்தில் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் வந்து இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து 2000 பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 2003 முடிச்சுட்டு 2004 வருஷம் மஞ்சக்காமால வியாதினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னுடைய ஊரில் என்னால் இருக்க முடியல. ஏன்னா ஊரில் வந்து என்னை வந்து நிறைய அந்த டைமில் வந்து என்னால் அதை மேற்கொள்ள முடியல. அப்படின்னா நிறைய பேர் என்னை பிசாசு பிடிச்சின்னு சொன்னாங்க, நிறைய பேர் இவனுக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னாங்க, நிறைய பேர் இவன் ஜெபம் பண்ண போன இடத்துல பிசாசு இவனை வந்து பிடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த ஊருக்காரங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்க முடியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி தான், என்னதான் இருந்தாலும் ஒரு வாலிப பையனை வீட்டில் வந்து உட்கார வச்சு சோறு கொடுக்கணுன்றது கஷ்டம் தான். அதுவும் வீட்டை எதிர்த்து ஊழியத்துக்கு போயிட்டு இப்போ தேவைக்காக வந்திருக்கிறேன். அதனால என் ஊரில் இருக்க முடியல. சரி, கொஞ்ச நாள் எங்கள் அக்காவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்தேன். எங்கள் அக்காவுடைய வீட்டில் உட்கார்ந்தாலும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்னா, சரி என்னதான் இருந்தாலும் அக்கா தானே, அவங்கள ஒரு வார்த்தை அத்தா வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது அத்தா வந்து நம்ம அக்காவை திட்டும்போது நமக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னாலும் கூட பிறந்த ரத்தம் இல்லை, அவங்கள திட்டும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால சரி இங்கேயும் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து திருச்சிக்கு போகிறேன். திருச்சியில் என்னுடைய ஊழிய ஸ்தலம், இங்கேருந்து போகும்போதே போகிறேன். செத்தா அங்கே செத்துடலாம் பரவாயில்ல, திரும்பி வரக்கூடாது அப்படின்னு போனால் ரொம்ப சிக்காயிட்டேன். இங்கேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறேன், என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. போன உடனே திருச்சியில் அந்த ரூமில் படுத்துட்டேன். சர்ச்சு பிலீவர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 6-7 பேர் டீமாக வந்து நீங்கள் கிளம்பிடுங்க பாஸ்டர், நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நாங்கள் வேற ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், ஏன்னா நீ இவ்வளோ ஹெல்த் முடியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் சரியானதுக்கப்புறம் வாங்க, இங்கே இருந்தால் அவங்கள வச்சு பார்க்க முடியாதுன்றாங்க. அப்போ தான் கோயம்புத்தூரில் வெஸ்லி ஐயாவுடைய வீட்டில் வெஸ்லி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். தாராளமாக வாங்க. அவங்க 2 பேரும், அவங்க அம்மா ரிட்டையர்ட் ஆனவங்க, அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிற சூழ்நிலையில் இருந்தார். ஒரு 6 மாதங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்குன்னு ஒரு தனி சமையல், எனக்கு உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது, தனியாக சமைச்சிட்டாங்க. இப்போது அந்த 6 மாதம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ரத்தினபுரியில் ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன அப்படின்னா, அந்த 6 மாதங்களும் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ராஜா மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சு கோயம்புத்தூரில் ஒரு 1/2 மணி நேரம் என்னை சுற்றி காமிப்பாங்க. நீ ஜன்னலை திறந்து விட்டுக்கப்பா, கொஞ்சம் வெளியே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் உண்மையிலே பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், என் மனசு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், எப்போ இந்த வீட்டிலேருந்து சொல்லுங்களேன், எப்போ கிளம்புவோம், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும், எப்போ எப்படியாவது போயிடணும். ஏன் அப்படின்னா என் மனசு சொல்லுது, நீ இந்த இடத்துல உட்காரக்கூடியவன், நீ இந்த வீட்டில் படுத்து கிடக்கக்கூடியவன் அல்ல. உனக்கு இன்னொரு தரிசனம் இருக்குப்பா, உனக்கு ஒரு ஊழியம் இருக்குப்பா, உனக்குன்னு ஒரு வெட்டி இருக்குப்பா. இங்கேருந்து கவுண்டம்பாளையம் அவ்வளோ தூரம் தான். ஆனால் அந்த ஊழிய ஸ்தலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஊழியம் நடந்தாலும் கீழே வீடுன்னு ஒரு வீட்டை பிடிச்சி அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அப்போ வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நீ இருக்கிற இடத்த குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீ உட்காரக்கூடாது. சிறைச்சாலையிலே உட்காரும்போது யோசேப்புக்கு சகல வசதியும் எங்கே கிடச்சிருச்சு? சிறைச்சாலைக்குள்ள சகல வசதியுமே கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒருவனை வா என்றால் வருவான், போனா போவான். சிறைச்சாலை அதிகாரி மொத்த பொறுப்பை யாருடைய கையில் இப்போ கொடுத்தாச்சு அப்படின்னா யோசேப்பினுடைய கையில் கொடுத்தாச்சு. வச்சுக்கப்பா, நீ பார்த்துக்கப்பா, நீ பண்ணிக்கப்பா. அவன் தான் சோறு கொடுக்கணும், அவன் தான் இந்த இடத்துல படுன்னு சொல்லணும், அவன் தான் எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரூமுக்குள்ளே அடைஞ்சிட்டோம், எவனும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். வெளியே போய் எதுக்கு இது பண்ணணும், வெளியே போனாலும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி சிறைச்சாலைக்கு உள்ளேயே இருக்கணும்னு யோசேப்பு விரும்பலை. யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னால், நான் இந்த இடத்துல இருக்க கூடாது. சில தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, இந்த இடத்துல சொல்லுங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். இருக்கக்கூடாது. யாரோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது கர்த்தர் யாரோ ஒருத்தரோட தெளிவாக பேசுகிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடக்கூடாது. வாலிப நாட்கள் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நேரம். விட்டுறதப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளணும். வாலிப நாட்களிலே பிசாசு உன்னிடத்திலிருந்து திருட நினைக்கிற மிகப்பெரிய காரியம், உன் செல்ஃபோனை திருட நினைக்கல, அவன் உன் பைக்கை திருட நினைக்கல, ஆனால் எதை திருட நினைப்பான் தெரியுமா? வாலிப நாட்களில் உன் டைமை மட்டும் அவன் திருடிட்டான்னு வையன், நீ முடிஞ்சிட்ட. வாலிப நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செல்ஃபோன் முக்கியம் இல்லைப்பா, உனக்கு பைக் முக்கியம் இல்லை, உனக்கு எது முக்கியம் தெரியுமா? உன் டைம், உன் நேரம். நீ என்ன பண்ணுன? ரொம்ப ஜாக்கிரதை. உன் நேரத்தை வீணடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி வெற்றி அடையவே முடியாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆமோதிக்கிறீர்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை, இதை சொல்லி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத ஒரு இடம் வாசிக்கலாமா? ஆமேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 5வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 5வது வசனத்திலிருந்து நல்லா இருக்கும். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து
போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். இப்போ 3வது வசனத்தை வாசிக்கலாமே. 3வது வசனம் 19ஆம் அதிகாரம். அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ இங்கே தீர்க்கதரிசிக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய மனைவி ஏசபேல் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறார். என்ன அறிக்கையை வெளியிடுறான்னா, நான் அவன் பெரிய ஆளா, அவனை இத்தனை பேரை கொண்டிருக்கிறான், சரி நான் ஒரு சவால் விடுறேன், நாளைக்கு இந்நேரம் அவனுடைய தலை வந்து அவனுடைய உடம்புல இருக்காது, போய் சொல்லுங்க அப்படின்றான். இதுவரைக்கும் பயப்படாத இந்த தேவனுடைய மனுஷன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப பயப்படுறார். இப்போ பயப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும், இந்த பொண்ணு நம்மளை கொன்றக்கூடாது, இவன் நம்மளை வெட்டி கொண்டுட்டான்ற பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, வாப்பா கொஞ்சம் கிளம்பி போகலாம், ஒளிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் அவன் நிற்கிறதே மறைவான இடம், அங்கேருந்து திரும்பவும் 1 நாள் பிரயாண தூரம் காவலுக்காக ஒரு மனுஷனை ஒரு பட்டணத்தின் வாசலில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து 1 டே திரும்ப நடந்து யாருக்குமே தெரியாத, யாருமே பார்த்துராத ஒரு இடத்துல ஒரு சூறை செடி ஒன்று இருக்குது. அந்த செடியினுடைய கீழே போய் உட்கார்ந்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இப்போ அந்த இடத்துல உட்கார்றான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான், மனசு ரொம்ப வீக்காக இருக்குது, கோபம் வருது, சாகணும்னு தோணுது, நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கிறான், திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறான், பயம் வருது. ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்து அவனை பார்த்து என்ன வார்த்தை கேட்டார் அப்படின்னு சொன்னால், உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன வேலைப்பா, உனக்கு இங்கே என்ன வேலை? ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரக்கூடாத 3வது இடம் எங்கே தெரியுமா? சில இடத்துல யாருமே இல்லாத, நீங்கள் ஒரு இடத்துல தனிமையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஒன்று ஆட்கள் உங்களோட இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கணும். கேட்கல? நீங்கள் தனிமையாக இருக்கிற இடத்துல தரிசனம் உங்களோட இருக்குதா? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? பைபிளுடைய வார்த்தை உங்களோட இருக்குதா? தியானிக்கிறீங்களா? பரவாயில்ல. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரவே கூடாத ஒரு இடம் என்ன தெரியுமா? வெறுத்து போய் சோகம் அதிகமாகி பிரச்சனைகளில் மூழ்கி போகும்போது நீங்கள் எங்கே உட்காரக்கூடாது சொல்லுங்க? தனியாக உட்காரக்கூடாது, தனியாக உட்காரக்கூடாது. கோயம்புத்தூரில் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பிக்காக ஜெபிக்கிறதுக்காக, தயவு செய்து போய் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், எங்கள் பிள்ளை என்ன ஆனானே தெரில அப்படின்னு சொல்லி போய் பார்க்க சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் எனக்கு 4 மணிக்கு வந்து பார்க்க முடியாது, நான் எதுக்கும் மத்தியானம் வந்து பார்க்கட்டுமா? சரி, நான் வந்து ஒரு 9 o'clock நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துடுவேன், நீங்கள் என்னை வந்து பாருங்கள், 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் 9 o'clock 9 மணி, அவ்வளோ வெளிச்சம், வெயில், பயங்கரமான ஒரு வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அந்த ரூமுக்குள்ளே நான் போனால், அந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வெளிச்சம் கூட வராமல் அப்படி இருட்டா, அந்த வீட்டில் இருக்கிற சீலிங் கருப்பு கலரில் அடிச்சிருக்காங்க, செவரு கருப்பு கலரில் இருக்குது, அந்த வீட்டில் போட்டிருக்கிற துணி கருப்பு கலரில் இருக்குது, இருட்டாக இருக்குது அந்த வீடு. ஏன்ப்பா இப்படி வீட்டை வச்சுருக்கான்னு கேட்டால், இல்லை எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, அதனால் காலையில் ஷிஃப்ட்டில் வந்து வேணா எனக்கு இந்த இருட்டு மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படி ரூமை மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இது நல்லதில்லை, என்னமோ எனக்கு வந்து சரியாக படலை, நீ இந்த ரூமில் இருக்காத, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ ஹாஸ்டலுக்கு போயிரு, அங்கே 4 பசங்க இருப்பாங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு கொஞ்சம் பசங்களோடையும் இது பண்ணிவிட்டு சர்ச்சுக்கும் வந்துட்டு அப்புறம் நீ ஃப்ரீயாக இரு, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி வேணா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன்.
சரின்னு கேட்டான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொன்னேன், இந்த மாதிரி அவன் வந்து எனக்கு என்னமோ தனியாக இருக்கிறது நல்லதா படலை, அவன் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் போல் தெரியுது, அவன் ரொம்ப மொபைலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் போல் தெரியுது, நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வர முடிஞ்சால் கூட வந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. 3 years 3 வருஷத்தில் அவன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். அந்த 3 வருஷத்தில் இன்ஜெக்ஷனுக்கு அவன் அடிமையாயிட்டான். அந்த 3 yearsல அவன் மன நோயாளியாய் மாறிவிட்டான். திரும்பி எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள அந்த பிள்ளை சிக்கிருச்சு. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், சில இடத்துல தனிமையாக நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படியே யோசனை ஓடிட்டே இருக்கும். பிசாசு அதான் பெர்க்மன்சியா பாடும்போது ரொம்ப அழகாக பாடுவார். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அப்படின்னா திருடர்கள் வந்து இரவிலே கண்ணம் விட்டு திருகிறது போல நம் சத்துரு திருடன் இவன் எப்போ களை விதைப்பான் அப்படின்னு சொன்னால், காலையில் சில நேரத்தில் இல்லை, எங்கே களை விதைப்பான்? தனிமையாக இருக்கும்போது, ராத்திரியில் இருக்கும்போது. இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனிமையில் அப்படி என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா, போய் 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 உட்காந்துடுறது, போய் தனியாக உட்காந்து ஏதாவது ஒன்று யோசிச்சே இருக்கிறது. இது இப்படியா? நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை கெடுத்துக்காதீங்க. இந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட நான் சொன்னேன், நம்முடைய மூளை அப்படின்றது சர்ச்ச அளவு கிடையாது. புரியுதுல? நம்முடைய மூளை இந்த சர்ச்ச அளவு கிடையாது. எவ்வளோ தான் இருக்குது? கிராம் கணக்கில் தான் இருக்குது, கிலோ கணக்கில் கூட இல்லை. கிலோ கணக்கில் மூளை இருந்துச்சுன்னா கட்டி, கிராம் கணக்கில் மூளை இருந்தால் தான். இவ்வளோ குட்டி மூளையை எவ்வளோ கசக்குவீங்க சொல்லுங்க. எவ்வளோ போட்டு ஒரி பண்ணிக்கிறது, எவ்வளோ போட்டு திங்க் பண்ணிக்கிறது. மனைவிட்ட பேசுறதில்ல, கணவன்கிட்ட பேசுறதில்ல, பிள்ளைகள்கிட்ட பேசுறதில்ல, யார்கிட்டையுமே பேசுறதில்ல. தனிமை, எப்போ பார்த்தாலும் தனிமை. கேட்டால் என்ன சொல்கிறது? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிதான் சிலர் நம்மளை ஒதுக்குவாங்க. அதுக்காக நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல கலகலன்னு வச்சுக்கோங்க. தனிமை என்கிறது வந்து அது ஆண்டவரான உண்டானதுன்னு சொல்லாதீங்க. நிறைய நேரத்தில் அது யாரால் உண்டானது அப்படின்னு சொன்னால், இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை பிசாசு உங்களை அழிக்கிறதுக்காக உன்னை தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு யோசிக்க பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆமேன். இது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆதாமை படைச்ச உடனே அவருடைய வேலை முடிஞ்சான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. மனுஷனை உண்டாக்கிட்டாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு ஒரு ஏற்ற துணையை அவ்வளோ பெரிய தோட்டத்தில் ஆதாமுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆதாம் இதுவரைக்கும் யார்ட்டையும் பழகவே இல்லை. மனுஷன் இன்னொரு மனுஷன் அவன் பார்த்ததே இல்லை. அவன் பாட்டுக்கு எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சவன் அவன் தான். அதனால் சிங்கத்தை வாடா படுத்துக்கலாம், சிங்கத்தோடையும் பேசியிருப்பான், கரடியோட பேசியிருப்பான், எல்லாத்தோடையும் பேச முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன உண்டு பண்ணார் அப்படின்னு சொன்னால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை, ஒரு கூட இருக்கிறதுக்கு பேசுறதற்கு ஒரு நபரை ஆண்டவர் நியமித்தார். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை ஜனங்களோட தான் உட்கார வச்சிருக்கிறாரே தவிர வேற சைக்கோ மாதிரி வேற இடத்துல உட்கார வைக்கல. ஆமே, புரியுதில்ல நமக்கு? இப்போது கோயம்புத்தூரில் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே செய்தித்தாள்களில், வீடியோக்களில், டிவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் பார்க்கும்போது ரொம்ப நாத்தம் வந்திருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எத்தனையோ டன்னு, ஏதோ 2 டன்னுக்கு மேலே ஒரு வீட்டுக்குள்ளேருந்து குப்பை எடுத்தாங்களாம். 2 டன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் கேள்விப்பட்டீங்கல்ல? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி ஆச்சுன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, அந்த வீட்டை நடத்தி சென்ற அந்த கணவனார் வந்து மரிச்சு போயிட்டார், இறந்து போயிட்டார். ஒரு பொண்ணு மனநோயாளி. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா தனியாக உட்காந்து மனநோயாளியாக மாறி வாங்குற சமைக்கிற எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே போட்டு அந்த வீட்டிலே தூங்கி அந்த வீட்டிலே குளித்து அந்த வீட்டில் நாத்தம் தாங்க முடியலையாமா. அவ்வளோ மோசமான நாத்தம் வீடியோவில் காமிச்சாங்க. அப்பா, எப்படி அந்த வீட்டில் குடியிருந்தாங்க? குப்பை கிடங்கா இருக்குது.
அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல எப்படி உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், தனிமைன்றது சில நேரத்தில் உங்களை பைத்தியம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் பிரதர், சிஸ்டர் விட்டுரும். சிலர் இருந்தால் தான் நான் ஜாலியாக இருக்க முடியும், இவங்க இல்லாதனால தனிமைன்னு சொல்லிக்காதீங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ம மைண்டை ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் தான் போய் பேசணும், நீங்கள் அப்படி இருக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த எலியா வேலைக்காரனை இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து 1 மைல் 1 நாள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணி போய் ஒழிச்சு தனியாக யாருமே என்னை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் போய் இருக்கும்போது இயேசு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட வேலை, உனக்கு இங்கே என்ன? உனக்கு இங்கே என்ன? இந்த ஜெபத்தில் இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? உனக்கு இங்கே என்ன? உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? போய் மாடியில் போய் உட்காந்துக்கிறது, போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது, கேட்டால் கன்னத்தில் வேற கையை வேற வச்சுக்கிறது, அப்படியே உட்காந்து என்னமோ ஒரு பெரிய கப்பல் பண்ண போகிறது மாதிரி பெரிய மூளை அப்படியே ஓடிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லிக்கிறேன். என் சரீரத்தை நான் கெடுத்துட்டேங்க, என்ன நான் கெடுத்துட்டேன். எது தெரியுமா? ஊழியத்திற்கு வந்த புதுசில் எல்லாருமே பாஸ்டரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நமக்கு இது புதுமையாக இருந்துச்சு. எந்த வார்த்தை சொன்னாலுமே பாஸ்டர் இப்படி பேசுகிறார் அப்படின்வாங்களா. கூட ஃபுல்லாக என் வயசில் உள்ள பசங்க. 20 வயசில் நான் சர்ச்சு பாஸ்டர், 20 இயர்ஸ். 20 வயசில் என்ன அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஆண்டவருடைய தயவில் நம்ம பாஸ்டர் ஆகிட்டோம், பட் பெரிய அனுபவம் எதுவுமே இல்லை. எல்லாரும் நம்மளை எங்கே வச்சு பார்த்தாங்கன்னா தூரத்தில் வச்சு பார்த்தாங்க. இங்கேருந்து முடிச்சுட்டு ஊருக்கு போனால் கூட படித்த பசங்க எல்லாம் வாங்க ஃபாதர், சரி அவனும் 4 பேர் சேர்ந்து பேசுவாங்க, சரி நாங்கள் போகிறோம், நீங்கள் அப்படியே தனித்தனியாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்ம பாஸ்டர் ஆகிட்டோம், நம்ம யார்கிட்டையுமே என்ன பண்ண முடியாது போல, யார்கிட்டையுமே பேச முடியாது, யார்கிட்டையுமே சிரிக்க முடியாது, நம்ம ஜாலியாக பேசினா தப்பாக போயிடும், நம்ம சிரிச்சா தப்பாக போயிடும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம இப்போ தனிமை தான். இன்னைக்கு தெரியுது தனிமைன்றது ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடையாளம், நீ அதை மாற்றிக்க அப்படின்னு இன்னைக்கு தெரியும். அன்னைக்கு அந்த வயசில் இதனால போய் உட்காந்து யோசிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தெரியாமல் ஊழியத்துக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம இப்படி தனியாக மாட்டிக்கிட்டோம், நமக்கு யாருமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இனி நம்மளோட யாருமே பேச மாட்டாங்க. இப்படியே யோசிச்சு தூக்கத்தை இழந்து, சாப்பிட்டா ஒரே வாமிட்டிங் மன அழுத்தத்துக்குள்ளே போய் தூங்காமல் எப்பொழுதும் யோசிச்சுட்டே கடைசியில் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகாமல் மன அழுத்தத்தில் ஆகி திரும்ப சைக்காலஜி டாக்டரை பார்த்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்ன பாடுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மட்டும் தூக்கி எடுக்கலைன்னா இன்னைக்கு நான் யார் தெரியுமா? உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன். அது முத்தி எங்கே போச்சு தெரியுமா? பைத்தியம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த யோசனையை என்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கூட இருக்கிறவங்கெல்லாம் தெரியாது. யோசிக்காதப்பா, எதுக்குப்பா யோசிக்கிற, உனக்கு என்னப்பா வயசு யோசிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என்னால் நிறுத்த முடியல. ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப யோசிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய யோசனையை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களாலே அப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறாங்க, நல்லவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, உன் சிந்தனையை நீ விட்டுட்டீங்கன்னா திருப்பி நீ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ஒரு பாடு, அவ்வளோ ஒரு பாடு. கர்த்தரே கடைசியில் எங்கே போயிட்டான் அப்படின்னா, குப்பை பாக்ஸாக பார்க்கும்போது பொறுக்கலாமான்னு தோணும். எப்படி இருக்கும் பாருங்களேன். வீட்டிலேருந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு நின்று 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு 1 இயர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வார்டனாக இருந்து சென்னையில் ஒரு சர்ச்சு பாஸ்டர் ஆகி, திருச்சியில் ஒரு சர்ச்சு பாஸ்டர் ஆகி, இப்போ நோயாளியாக படுத்து கிடக்கும்போது ரோட்டில் போகும்போது இந்த குப்பையை பொறுக்கலாமான்னு தோணுது. எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு அம்மா கேட்டால் அப்பா கேட்டால் நினைப்பாங்க. அவ்வளோ பைத்தியம் ஆகிட்டேன், நான் பயந்துட்டேன். நான் அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கலாமான்னு சொல்லி போகும்போது என்னால் தாங்கவே முடியல. நம்ம பைத்தியம் ஆகிட்டோம் போல, நம்ம போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம். என்னமோ ஆண்டவருடைய பெரிய தயவு, கெஞ்சி என்னது எப்படியாவது தூக்கி எடுத்துருங்க, என்னால் முடியல, இல்லை நான் வாழணும், நான் சாக விரும்பலை ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு ஊழியம் வச்சுருக்கிறீங்க, நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னை திரும்பவும் தூக்கி எடுத்து திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் கட்டினார், கர்த்தரை அலங்கரித்தார். அவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை, அவரை மாதிரி பெரியவர் ஒருவருமே இல்லை.
ஆமென். ஸோ அட் ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் கூட மனநிலைமையில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் வந்து டீல் பண்ணுறேன். இப்போது ஒரு 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 32 மணி நேரம் 35 அவர் 35 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு மனநோயாளி, அவங்கள ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறேன். சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சா கூட திருப்பியும் அந்த ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மன அழுத்தமாகி. ஆனால் என்னை பார்த்த டாக்டரும் அப்படி தான் சொன்னார். ஆனால் கர்த்தர் ரொம்ப பெரியவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை இல்லைன்றதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் கர்த்தர் என்னையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரால் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத இடம் எங்க சொல்லுங்கள் சத்தமா? ஒரு இடத்துல தனியாக உட்காரும்போது திரும்ப நெகட்டிவான எண்ணம் வருதா, அந்த நிமிஷமே எந்திரிச்சுடா அந்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல திரும்ப இருக்காத, அந்த இடத்துல இருந்து எழும்பி போயிரு. ஏதாவது ஒரு வேலையை பாரு, ஏதாவது ஒன்று சொல்லி யார்கிட்ட ஒருத்தர் பேசு. வேணாம், அந்த 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 எண்ணத்துக்கு வந்து முடிவே இல்லை. அதுக்கு முடிவே இல்லை. உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், உன்னை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். தனிமையில் இருந்தால் ஜெயம் எப்போ தெரியுமா? தனிமையில் இருந்தால் கர்த்தரோடு இருக்கணும். நீ தனிமையாக இருக்கிற இடத்துல செல்ஃபோன் ஆடலை, தனிமையாக இருக்கிற இடத்துல கர்த்தரோட இரு. அது உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதற்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர்களை நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். பார்க்க கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள். நம்பர் 3 முதலாவதாக ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடாத முதல் இடம் எங்க சொல்லுங்கள்? தெருவாக போய் என்ன பண்ணக்கூடாது? எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. நம்பர் 2. ரெண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே உட்காரக்கூடாது சொல்லுங்கள்? இன்னொருத்தருடைய வீட்டில் போய் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள்? உட்காரக்கூடாது. இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காரக்கூடாது. நம்பர் 3 மூன்றாவது எங்கே உட்காரக்கூடாது? தனிமையில் உட்காரக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை பலப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் என்ன கொஞ்சம் கவனமாக என்ன கவனிங்க, என்னை பாருங்கப்பா. நான் சொல்கிற இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கை, என்னுடைய டைம் ரொம்ப முக்கியமானது. எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு உன் டைமை நீ என்ன பண்ணிடாத. என்ன கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் அப்படின்ற இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வாக்கிங் பண்ணுறதுக்கு ரேஸ் கோர்ஸ் அப்படின்ற இடத்துல ரொம்ப அழகாக வந்து ஒரு ஏரியாவை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு சுற்று நடந்தால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்ததுக்கு நடந்துடலாம். ஆனால் அந்த ரேஸ் கோர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒய்ஃபை ஃப்ரீ. அந்த ஏரியாவில் எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனாக வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க அப்படியே உட்காந்துட்டு ஃபோனை வச்சு என்னென்னமோ. ஆனால் அதன் நடுவிலையும் சில வாலிபர்கள் மட்டும் லேப்டாப் ஏதாவது ஒன்று கொண்டு போய் உட்கார வச்சு, நம்ம எதுக்கு 300 ரூபா செலவு பண்ணி ஒய்ஃபை போடுறோம், இங்கேயே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுற எத்தனையோ வாலிப பசங்க இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா வரணும்னு சொல்கிற எத்தனையோ பசங்க இருக்காங்க. அந்த இடத்துல நடந்து போகும்போது அவ்வளோ கண்ணீராக இருக்கும். 4 பசங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு மொபைலை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு பேசிட்டு வீடியோவை பார்த்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சாதிக்கணுன்ற ஒரு வாலிபன், சாதிக்கணுன்ற ஒரு வாலிப பொண்ணு தீமையான இடத்தையும் நன்மையாக ஆயத்தப்படுத்த முடியும்னா நீ ஏன்ப்பா முடியாது? உன்னால் ஏன்ப்பா முடியாது? எத்தனை நாள் அவங்களுக்காக உழைப்பேன், எத்தனை நாள் அவங்களுக்காக ஓடுவேன், எத்தனை நாள் அந்த வீட்டுக்கு பின்னாடியே போவேன்? என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? உன் லைஃப்பை இழந்துடாதப்பா, உன் வாழ்க்கையை இழந்துடாதப்பா, உன் வயசை இழந்துடாதப்பா, உன் ஃப்யூச்சரை இழந்துடாதப்பா. எனக்கு உண்மையாய் தெரியுது, யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, பிரதர் உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போய் உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலியை இழந்துடாதீங்க பிரதர். சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ காரியத்தை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறாரு, ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்குற, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? இந்த தெருவில் உனக்கு என்ன வேலை? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ இருக்கக்கூடிய இடம் இதுவா? நீ இந்த இடத்துல இவ்வளோ நேரம் உட்காரலாமா?
இந்த இடத்துல இருந்துட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இந்த இடம் உனக்கு போதுமா? இந்த இடமே உனக்கு திருப்தியான இடமா? உனக்கு தரிசனத்தையே அழித்து போடுகிற இந்த இடம் உனக்கு போதுமா? நீ எதையுமே யோசிக்க விடாம, எதையுமே நீ திங்க் பண்ணி, எதையுமே பெரிய அளவில் கொண்டு போக விடாம உன்னை சிறைப்படுத்தி, உன்னை கட்டி இந்த இடம் உன்னை வச்சிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வா. இந்த இடத்துல நீ உட்காராத. இது உனக்குரிய இடம் அல்ல. இது உனக்குரிய இடம் இல்லை. இந்த இடத்துல தொடர்ந்து நீ உட்கார்ந்துட்டேன்னா உன் வாழ்க்கையில சகலத்தை நீ இழந்துருவ. சகலத்தையும் இழந்துருவ. ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்கள். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் தெளிலாருடைய வீட்டில் உட்காரும் போது துரத்துறாரு ஆண்டவர். துரத்துறாரு. போடா எந்திரிச்சு போடா, பொல்லாத இடத்துல உட்காந்துருக்கடா, மோசமான பொண்ணுடாய்வா, சரியில்லைப்பா இது, எந்திரிச்சு போடான்னு ஆண்டவர் அவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் அந்த இடத்தை விட்டு சிம்சோன் வரவே இல்லை. அந்த வீட்டை விட்டு சிம்சோன் கிளம்பவே இல்லை. முடிவு என்ன தெரியுமா? தனக்குன்னு ஆண்டவர் வச்சிருந்த நசரேய விரதம் முடி, யாருக்கும் சொல்லப்படாத ரகசியம். அந்த வீட்டிலிருந்து வெளியே வர முடியாததுனால அந்த இடத்துல சிம்சோன் தன் தரிசனத்தை இழந்தான். அந்த இடத்துல தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், தன்னுடைய பலத்தை இழந்தான், அந்த இடத்துல தன்னுடைய கண்ணை இழந்தான். அந்த இடத்தை விட்டு வெளியே போகாததுனால அவனுடைய வாழ்க்கையில இழக்காதது ஒண்ணுமே இல்லை. அத்தனையும் அந்த இடத்துல இழந்தான். பிரதர், சிஸ்டர், சில இடத்திலிருந்து நீ வெளியே வரல அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு நீங்க போகல அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்க இழந்துருவீங்க. அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்க இழந்துருவீங்க. சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே போ சொல்லும் போது கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆறுதலாக இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், யார் என்ன பார்த்துக்குவாங்க, இது என்ன கேள்வி? சில இடங்களில் போய் நிற்கும் போது என்ன உங்களை வழி நடத்துகிறவங்க 50 வருஷம் வரைக்கும் உங்க கூட இருந்துருவாங்களா? 75 வருஷம் வரைக்கும் உங்க கூட இருந்துருவாங்களா? இருக்க போகிறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். அந்த இடத்த விட்டு நீங்கள் தனியாக நின்று தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நஷ்டமாகிறதுக்கு முன்பாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கவனமாக கவனிங்க. அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஆமென் சொல்லுங்கள். எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? நான் போகும் வழியும் அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த இடத்துல நீ இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த இடம் உனக்கு போதுமானதா? ஹல்லேலூயா. எங்கு செல்லணும், என்ன சொல்லணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவராச்சே. கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவராச்சே. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நீராச்சே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். இப்ப கைகளை உயர்த்தி ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
அடுத்து ஆவியானவரே, இப்ப கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே கிருபப்பா, 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 கிருப, கிருபாண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி எங்களையும் எங்க குடும்பத்தையும் ஆச்சரியமா நடத்துங்க ஆண்டவரே. அற்புதமா வேரூன்ற பண்ணுங்க ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். எங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற உழைக்கிற உடைய பிள்ளைகளை பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் உங்களை ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக நம்ம ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கின அந்த கடன் தொகையை இப்போ சமீபத்தில் சீக்கிரமாய் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படின்னா இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே ஒரு பெரிய தொகையை அவங்க கேட்டிருக்காங்க. அதை நம்ம கட்டணும். ஆண்டவர் அதற்குரிய வழிவாசலாக ஆண்டவர் திறக்கணும். அவங்க ரொம்ப ஷார்ட் டைமில் கேட்டதுனால கொஞ்சம் ரொம்ப திணறது மாதிரி இருக்குது. அது ரொம்ப பெரியதாக இருக்குது, பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் ஆண்டவர் அதற்கான வழிகளை நமக்கு கட்டளையிடணும். அநேகம் பேர் போன வாரத்தில் கூட என்னை சந்தித்தீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிலர்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டு கூட என் பிள்ளை சொன்னான், என் பையன் சொன்னான். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப லகுவாய் செய்து முடிக்கிறதற்கு கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து, ஆண்டவரே இந்த இடத்தை கொடுத்தது நீர் ஆண்டவரே, இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நீர் ஆண்டவரே, அந்த நேரத்திலே அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குனது நீரப்பா தகப்பனே, இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக சொல்லுங்க அப்பா. இந்த மாதம் இந்த முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்தை எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் நேர்த்தியாய் செய்வதற்கு தேவரீர் எங்களுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை பாராட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே.